إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் கஹ்ஃபினுடைய மைய பகுதியான, அதாவது பேசும் பொருளான வாலிபர்களை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான். இளைஞர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள் ஒன்றுமில்லாத புள்ளிங்கோ இல்லை, பில்லக்கா பசங்கள் இல்லை என்பதை காட்டுவதற்காகவே அல்லாஹு தாலா முன்னோடிகளாக வாலிபர்களை அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கின்றான். கியாமத்து நாள் வரைக்கும் வர இருக்கின்ற 60, 70, 80 வயதானவர்கள், அவர்களுக்கும் இந்த வாலிபர்கள் முன்னோடிகள். ஈமானில் இந்த வாலிபர்கள் முன்னோடிகள். இப்போது யார் சொல்லுவார், இவங்க என்னை விட வயசுல சின்னவங்க, இவர்களுடைய ஈமானை என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது என்று குர்ஆனை படிக்கக்கூடிய யாராவது வயது முதிர்ந்தவர் சொல்ல முடியுமா? அல்லாஹு தாலா லீடர் ஆக்கிட்டான் ஈமான்ல. வயது 101 ஆனாலும் சரி, 120 ஆனாலும் சரி, எவ்வளவு வயதானாலும் ஈமானுக்கு அல்லாஹு தாலா சூரத்துல் கஹ்ஃபில் கொடுக்கக்கூடிய பாடம், இந்த 17, 16 வயது கொண்ட இளைஞர்களை அல்லாஹு தாலா கொண்டு வந்து லீடர்ஷிப்பில் கொண்டு வந்து பேசுகின்றான். எவ்வளவு மகத்துவம் பாருங்கள். ஈமான் உங்களிடத்தில் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் வயது வித்தியாசம் தேவையில்லை, பொருட்செல்வம் தேவையில்லை. உங்களை அல்லாஹு தாலா முன்னோடிகளாக ஆக்குவான். உங்களை விட வயதில், சொத்தில், செல்வத்தில், எல்லா வகையிலும் எப்படி பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஈமான் உங்களிடத்தில் ஆழமாக இருக்கின்றதா? ஈமான் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் தோழர்களை போன்று இருந்தால் அவர்கள் எல்லோருக்கும் முன்னோடிகளாக மாறுவார்கள் என்ற அடிப்படையை அல்லாஹு தாலா ஆழமாக அங்கு பேசியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இளைஞர்களை, வாலிபர்களை அல்லாஹு தாலா இங்கு உதாரணம் காட்டுகின்றான். சூராவினுடைய அந்த சூராவில் அல்லாஹு தாலா இப்படி பேசுகின்றான், இன்னஹும் ஃபித்யா, இவர்கள் வாலிபர்கள். ஃபித்யா என்றால் வாலிபர்கள். இன்னஹும் ஃபித்யா, எந்த வாலிபர்கள் என்று எங்களுடைய பேச்சை நாங்களே கேட்க முடியல, இது அந்த மாதிரி வயசு, இது இந்த மாதிரி வயசு, இது இப்படி அது அப்படி என்றெல்லாம் சொல்கின்றார்களோ, இதே வாலிபத்தை அல்லாஹு தாலா ஈமானுக்காக பயன்படுத்துகின்றான். குர்ஆனுடைய ஆழத்தை பாருங்கள். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், அவர்கள் வாலிபர்கள் தங்களுடைய ரப்பை ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள். எப்படி பேஸ்மெண்ட் பாருங்க. இந்த விஷயமும் பேசு, வாலிபமும் பேசு. வாழ்க்கைக்கு நல்லா கவனிக்கணும். ஈமான் என்பது இஸ்லாத்தினுடைய பேஸ், ஃபவுண்டேஷன். ஈமான் இல்லாமல் நீங்கள் எந்த நாற்காரியங்களை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் நன்மைக்குரியதாக ஆகாது என்று இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டம். ஈமான் பேஸ். இதே போன்று வாலிபம் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரத்தினுடைய மிகப்பெரிய அங்கமாக இருக்கக்கூடிய அந்த வாலிபத்தில் பலதரப்பட்ட மனசுக்குள் பட்டாம்பூச்சி பறக்கக்கூடிய அதே வயதில் அவர்களை அல்லாஹு தாலா பேசுகின்றான். பிரப்பிஹிம் ஆமனு, தங்களுடைய ரப்பை ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம் நேர்வழியை அதிகப்படுத்தினோம். எப்படி பாருங்க, வாலிபர்களுக்கு நாம் நேர்வழியை அதிகப்படுத்தி விட்டோம். அவர்களுடைய துஆ எவ்வளவு தெளிவானவர்கள் பாருங்க. வாலிபம் என்பது எதற்காகவோ எல்லோரும் உலகத்தில் பேசிக்கொண்டு இருக்க, உண்மையாகவே வாலிபம் இதற்காகத்தான் என்று அஸ்ஹாபுல் கஹ்ஃபினுடைய அடிப்படை சித்தாந்தம். வாலிபத்தில் கொள்ளக்கூடிய ஈமான் இன்ஷா அல்லாஹ் அது கடைசி வரைக்கும் மிக ஸ்தரமாக இருக்கும், மிக உறுதியாக இருக்கும் என்ற அடிப்படையை அல்லாஹு தாலா இங்கு பேசி காட்டுகின்றான். ஈமானை சரி செய்யுங்கள், ஈமானை அடித்தளமாக்குங்கள். உறுதித்தன்மை கொண்ட ஈமானாக அஸ்ஹாபுல் கஹ்ஃபினுடைய ஈமானை போன்று வீட்டை இழக்கலாம், குடும்பத்தை இழக்கலாம், எதையும் இழக்கலாம் அல்லாஹுக்காக, தீனுக்காக, ஈமானுக்காக. ஆனால் இந்த தீன் எதற்காகவும் இழக்கக்கூடாது. இந்த நடைமுறை மார்க்கம், இந்த வாழ்வியல் இஸ்லாத்தை யாருக்காகவும் எதற்காகவும் இழக்க மாட்டேன் என்ற ஈமானை அல்லாஹு தாலா சூரத்துல் கஹ்ஃபிலே அஸ்ஹாபுல் கஹ்ஃபினுடைய தோழர்களை வைத்து பேசுகின்றான். அவர்களுடைய ஈமானுடைய அச்சாணியை பாருங்கள், அவர்களுடைய ஈமானுடைய உறுதித்தன்மையை பாருங்கள், அந்த ஸ்தரத்தை கவனியுங்கள். வாலிப வயதில்
வாலிப வயதில் வீட்டை விட்டு, ஊரை விட்டு, சொத்து சுகங்களை விட்டு தீனுக்காக வந்திருக்கிறார்கள் என்ற இந்த அடித்தளத்தை அல்லாஹு தஆலா நமக்கு பேசுகின்றான். இது ஃபர்ஸ்ட் படி, பேஸ். இது ஈமான். இரண்டாவது, 2 நண்பர்களை பற்றி பேசுகின்றான். இந்த 2 நண்பர்களில் ஒருவர் செல்வந்தர், ஒருவர் ஏழை. பணக்கார நண்பருக்கு 2 தோட்டங்கள் இருந்தது. அதை சுற்றி ஆறுகளும் கனிம வளங்களும் பயங்கரமான ஒரு மிகப்பெரிய மதிப்புமிக்க தோட்டம், துறவுகளை அல்லாஹு தஆலா வழங்கி இருந்தான். அவர் பேசியது என்ன, அவர் செஞ்சது என்ன, இவற்றுக்கும் அல்லாஹுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போன்று அவர் பேசினார். இவையெல்லாம் என்னுடையது, என்னுடைய முயற்சியை கொண்டது, ஆணவத்தில் பேசினார். இது ரப்புல் ஆலமீன் தான் எனக்கு வழங்கி இருக்கின்றான் என்ற நன்றி இல்லாமல், இங்கேயும் என் ரப்பு எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறான், நாளை மறுமையிலும் என்னுடைய ரப்பு எனக்கு நிறைய கொடுப்பான். அல்லாஹ்வை மறுக்கல, ரப்புன்னு பேசுறாரு. மறுமையையும் மறுக்கல, மறுமை உண்டு என்பதை பேசுகிறார். ஆனால் பேசினது என்ன? பெருமைக்குரிய வார்த்தை. அல்லாஹு தஆலா செல்வ செழிப்பை வழங்கியவுடன் பெருமைக்கான விஷயத்தில் அவர் பேசியதை இன்னொரு ஏழை நண்பர் அவருக்கு புரிய வைத்தார். அல்லாஹ் நாடினால் இதே போன்று எனக்கும் தருவான். அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தோட்டம், துறவுகளை அழித்து விடுவான். நீங்க அல்லாஹ்வை முன்னிறுத்தி பேசுங்கள், அல்லாஹ்வை சார்ந்து பேசுங்கள், அல்லாஹ்வை தூக்கி பின்னாடி வச்சுட்டு பேசாதீங்க. சப்ஜெக்ட் உடைய படிப்பினை என்ன? தவக்குல். ஈமான் என்ற முதல் படி ஏறியதற்கு பின்னால் இரண்டாவது, அல்லாஹ்வை சார்ந்து வாழ பழகுங்கள். எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நீங்கள் உடன் வைத்துக் கொண்டே பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதருக்கு பாவம் செய்வதற்கு கூசும், ஹராமான விஷயங்களில் செல்வதற்கு உள்ளம் கூச துவங்கிவிடும். அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்திட்டு எப்படி பாவம் செய்யறது, அல்லாஹோடு இருந்து கொண்டு எப்படி பாவம் செய்கின்றது என்ற எண்ணத்தை கொண்டு வருவதற்காகத்தான் தவக்குலை அல்லாஹு தஆலா இங்கு அடுத்தபடியாக ஆக்குகின்றான். ஈமானுக்கு பின்னால் தவக்குல், அல்லாஹ்வை சார்ந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். மூன்றாவது ஈமான் உங்களுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு, அல்லாஹ்வை சார்ந்து வாழ பழகிட்டீங்க, இரண்டாவது படி. மூன்றாவது, இந்த தீனை சரியான முறையில் நீங்கள் பின்பற்றுவதற்கும் மறுமையில் நீங்கள் வெற்றி அடைவதற்கும் மார்க்க கல்வி அவசியம், இல்ம் அவசியம். கல்வி இல்லாமல் நீங்கள் எந்த எட்டும் எடுத்து வைக்க முடியாது. ஒருவேளை அப்படி நீங்கள் எடுத்து வைப்பீர்களே ஆனால் அது தவறாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே குர்ஆன் ஹதீஸினுடைய இல்மை தேடுங்கள், இல்மை எடுங்கள். எனக்கு 40 வயசாயிடுச்சு, 50 வயசாயிடுச்சு, 60 வயசாயிடுச்சு, இதெல்லாம் நமக்கு வேண்டுமானால் சரியா இருக்கும். அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த அடிப்படையில் உங்களால் கல்வியை எடுக்க முடியுமோ அந்த அடிப்படைகள் இன்று உலகத்தில் நவீன இந்த சமூக வலைத்தளங்களில் கொட்டி கிடக்கின்றது. இல்மை எப்படி எடுக்க வேண்டுமோ அப்படி எடுங்கள், இல்மை எப்படி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படி கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுக்கு வயது 40. 23 ஆண்டுகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாணவராகத்தான் இருந்தார்கள். மாணவருடைய வயது முடியும் போது 63, வயசுல எந்த வேறுபாடும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்மு வந்ததற்கு பின்புதான், தீன் வந்ததற்கு பின்புதான் ஏனைய சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் இல்மை கற்றுக் கொடுத்தார்கள். ஈமான், தவக்குல், இல்ம், இந்த 3 அடிப்படைகள் சரியானவையாக இருந்தால் இம்மையிலேயே அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மகத்தான பரிசு, மிக பிரம்மாண்டமான பரிசு ஆட்சி அதிகாரம். அதை அல்லாஹு தஆலா அதற்கடுத்ததாக வயஸ்அலூனக அன் தில் கர்னைன், நபியே கர்னைனை பற்றி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். துல்கர்னைன் யார் என்று பேசுங்கள் என்ற ஆட்சி அதிகாரத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த ஈமானும் தவக்குலும் இல்மும் சரியானதாக இருந்திருந்தால் எப்படி துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கொடுத்து அழகு பார்த்தானோ, இதே போன்று இன்றும் இஸ்லாமிய தலைவர்களை கொண்டு இந்த இஸ்லாம் அழகாக இருந்திருக்கும். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊர் மக்களுக்கு உதவி செய்ததை போன்று அவர்களுடைய ஈமான்
அவர்களுடைய தவக்குல், அவர்களுடைய இல்ம் சரியானதாக இந்த 3 அடிப்படையில் இருந்ததற்கான நோக்கம் சரி என்பதற்கான காரணம், அந்த தடுப்பு சுவரை கட்டியதற்கு பின்னால் அவர்கள் சொன்ன வார்த்தை, என் ரப்புடைய வாக்கு வந்துவிட்டால் இந்த இதை துகள் துகளாக ஆக்கி விடுவான். என்ன பொருள்? பெருமை இல்ல, நான் கட்டிவிட்ட இந்த கட்டடம் நிலையாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹு தாலா எனக்கு தந்திருப்பதை கொண்டு நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன், அவ்வளவுதான். இதனுடைய முழுமையான பொறுப்பு ஈமான், தவக்குல், நான் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறேன், அல்லாஹ் தான் இதை பாதுகாக்க வேண்டும். சரியான மறுமையை தேர்வு செய்வது, மறுமை நாள் வந்துவிட்டால் இந்த கட்டடம், இந்த சுவர் துகள் துகளாக, இந்த அடைப்பு துகள் துகளாக அல்லாஹு தாலா ஆக்கி விடுவான் என்று தில்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதையும் சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தாலா பதிவு செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 4ஐயும் அல்லாஹு தாலா வரிசையோடு பேசுகின்றான். முதலாவது ஈமான், இரண்டாவது தவக்குல், மூன்றாவது மிக நுட்பமான இல்ம். இந்த 3ம் உங்களுக்கு சரியானதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா உங்களை மேலோங்க செய்து ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து விடுவான். ஈமானை அடித்தளமாக அடிப்படையாக கொள்ளக்கூடியவர்களாக, உறுதியான ஈமானை எடுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை சார்ந்து வாழ்வது எப்படி என்பதை முழுமையாக உணர்ந்து அல்லாஹ்வை சார்ந்து வாழக்கூடிய நல்லடியார்களாக, இல்மை, சரியான இல்மை எடுத்து மறுமைக்கு பயன்படக்கூடிய இல்மாக, நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா கேட்பான், உனக்கு கொடுத்த அறிவை வைத்து நீ என்ன செய்தாய்? அந்த நேரத்தில் நாம் பதில் சொல்வதற்கு தகுதியான இல்மாக, நான் பிஎஸ்சி பண்ண, எம்எஸ்சி பண்ண, ஐடில ஒர்க் பண்ண, பதில் இல்ல. இல்மை வைத்து என்ன செய்தாய், இந்த தீனுக்காக என்ன உழைத்தாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தாலா சேர்த்தருள் புரிவானாக. எனவே இந்த 3 அடிப்படைகளையும் மிக அழகானவர்களாக பின்பற்றி அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹு தாலா நான்காவதாக சொல்லக்கூடிய இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா தர இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடியவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.